அவதார் அஸ்ட்ரோ டிவி சிறந்த வாழ்க்கையை பெறுவதற்கான பாதை. உலகெங்கிலும் உள்ள அவதார் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு எனது உளமார்ந்த வணக்கங்கள். இன்று ஒரு தகவலின்படி நம்ம புரட்டாசி மாதம் இப்போ ஆரம்பிக்குது நாளிலிருந்து, அதாவது 17/9/2024 பௌர்ணமி, 18/9/2024 அதாவது புரட்டாசி பிரதம திதி, தேய்பிற பிரதம திதியிலிருந்து மகாலயபட்சம் ஆரம்பமாகுது. அடுத்து வரக்கூடிய அமாவாசை வரைக்கும் இந்த மகாலயபட்சம் இருக்கும். இந்த மகாலயபட்சத்தில் நமது முன்னோர்கள் நமது இல்லங்களுக்கு வருவாங்க, நமக்கு ஒரு நல்ல ஆசைகளை அவங்க வழங்குவாங்க. அவங்க நம்ம இல்லங்களுக்கு வரும் பொழுது, அதாவது சாந்தமடையாத முன்னோர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள சாந்தமடையும் பொருட்டு அந்த மகாலயபட்சம் பிரதம திதி ஆரம்பத்தில் இருந்தே தினமும் மதிய வேளையில் ஒரு வாழை இலையில் ஒரு கைப்படி சாதம், வெள்ளை எள்ளு, கருப்பெள்ளு கலந்து வைக்கணும். கொஞ்சம் தண்ணீரும் வைக்கணும். அதில் நம்ம முன்னோர்கள் திருப்தி அடைகிறதுக்காக அவங்கள நினச்சி வேண்டி பிதற்காலமான அந்த 12 மணிலிருந்து அந்த 1:30 மணி நேரம் மதிய டைமில் வைக்கணும். இதை மாதிரி 15 நாளுமே நீங்கள் வச்சுட்டு வரும் பொழுது நம்ம முன்னோர்கள் திருப்தி அடைவாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம புரட்டாசி மாதத்தில் தேய்பிறை துவாதசி திதி அன்னைக்கு சன்னியாசிகள் அல்லது திருமணமாகாமல் இறந்த நம்ம முன்னோர்களுக்காக நம்ம திதி கொடுக்கறது ரொம்ப மிக சாலச்சிறந்தது. அதே திரையோதசி அன்னைக்கு வாழ்க்கை துணையை இழந்தவங்க, நம்ம உறவில் கல்யாணம் பண்ணி வேறு வீட்டுக்கு போனவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம குடும்பங்களில் இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணை இழந்தவங்க அவங்க தன் துணைகளுக்காக அன்னைக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுக்கறது மிக சாலச்சிறந்ததாக இருக்கும். அதே நேரம் சதுர்தசி திதி அன்னைக்கு துர்மரணம் அடைந்த ஆத்மாக்கள், நம்ம குடும்பத்தில் எந்த வகையில் துர்மரணம் அடைஞ்சிருந்தாலும் அந்த ஆத்மாக்கள் சதுர்தசி அன்னைக்கு நீங்கள் திதி தர்ப்பணங்கள் கொடுக்கும் பொழுது அன்றைக்கி மோட்ச தீபம் வச்சாலுமே அது நன்மை. அவர்கள் நல்ல மேலோகத்துக்கு இறைபாதத்தை அடையிறதுக்கு ஒரு முக்கியமான நாளாக அது இருக்கும். ஏன்னா அமாவாசைக்கு அன்னைக்கு நம்ம நார்மலாக இறந்தவங்க அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அமாவாசை திதி அன்னைக்கு மகாலயபட்ச அமாவாசை அப்படிங்கிறது மிக சிறப்பான அமாவாசை. அது நம்ம குடும்பத்தில் இயற்கையாக இறந்தவங்க, நல்லா வாழ்ந்து இறந்தவங்க, மற்றவங்களுக்கு திதி கொடுக்குற நாள் அப்படிங்கிறது நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது. அதில் சதுர்தசி திதியில் ரொம்ப முக்கியமாக நம்ம செய்யக்கூடியது தர்மங்கள் செய்யணும். நம்ம நிறைய பேர்த்துக்கு பச்சரிசி, வாழைக்காய், பச்சை காய்கறிகள், இந்த பஞ்சபாத்திரம்னு சொல்லக்கூடிய கொடை, வஸ்திரம், நம்ம போடக்கூடிய வஸ்திரம் ஒன்று, கலையம் ஒன்று, செருப்பு, நம்ம உடுத்தக்கூடிய செருப்பு, இந்த மாதிரி பச்சை காய்கறிகள், இந்த மாதிரி நிறையா நம்ம அவங்களுக்கு வாங்கி முன்னோர்களை நினச்சி நம்ம தர்மம் கொடுக்கணும். அடுத்த நாள் அமாவாசை அன்றைக்கும் அதே மாதிரி பஞ்சபாத்திர தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நம்ம இதை கண்டிப்பாக கொடுக்கணும். அதாவது கலையம் ஒன்று, கலையம்னா ஏதோ ஒரு பாத்திரம், உணவு உண்ணக்கூடிய ஏதோ ஒரு பாத்திரம், கொடை ஒன்று, போர்வை ஒன்று, இது மாதிரி வஸ்திரம் ஒன்று, செருப்பு, இதை மாதிரி வாங்கி நம்ம தர்மங்கள் கொடுக்கணும். இந்த தர்மங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இல்லங்களை தேடி நம்ம முன்னோர்கள் வர்றதுனால நம்ம இல்லத்தில் அவர்களுக்கான திதி தர்ப்பணங்களை கொடுக்கறது மிகச்சிறந்தது. அதுக்கப்புறம் நதிக்கரை ஓரங்கள்லேயும் நம்ம இவங்களுக்காக நம்ம திதி தர்ப்பணங்கள் கொடுக்கறது மிக சிறந்தது. நதிக்கரை, கடற்கரை இந்த மாதிரி கொடுக்கணும். அப்புறம் இந்த அமாவாசை, மகாலயபட்ச அமாவாசையில் நீங்கள் அதுக்கப்புறம் முன்னோர்களை நினச்சி அவங்களுக்கான வஸ்திர தானம், அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான விருப்ப உணவுகளை செஞ்சு அவங்களுக்கு வீட்டில் நம்ம படையலிட்டு கூட நம்ம அதுக்கப்புறமா தான் சாப்பிடணும். இந்த மகாலய விரதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சகல துன்பங்களையும் கஷ்டங்களையும் கடன் துன்பங்களை அனைத்தையும் விளக்கி உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் சுபக்ஷத்தையும் உங்கள் குடும்பத்தில் இது அனைவருக்கும் வழங்கும். இது அனைவரும் இந்த மகாலயபட்சத்தை கடைபிடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.